ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சிக்கன் வறுவல் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இதை ஊற வைக்கணும். அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இது ஊறட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தான் இதில் மெயின். நான் வந்து ஒரு 20 பல் பூண்டை நல்லா பொடியாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெருசு, வெங்காயம் வந்து நான் சின்னதாக 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் மசாலாவோடு வேணும் நிறைய அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உங்களுக்கு நிறையா கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதங்கின உடனே அந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் அதோட சேர்த்துக்க போகிறோம். என்னோடய சேனல் நேம் வந்து நதீன் ஜான் சேனல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டுட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் சிக்கன் வறுவல் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு இல்லையா, இப்போ வந்து பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக ஒரு 2-3 minutes நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன் சின்னதாக, அதையும் இதோட வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது தக்காளி வந்து ஒரு 3/4 பாதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது குயிக்காக செய்ய வேண்டிய ஒரு சிக்கன் ரெசிபி தான். ஹார்ட்லி எனக்கு வந்து ஒரு 25 minutes ஆச்சு செய்கிறதுக்கு, அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ சிக்கன் இதோட சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு, தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா இதுலேயே தண்ணி வரும். உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மசாலாவையும் நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சல் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது இதை கொஞ்ச நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes சிம்லேயே வைங்க. 5 minutesக்கு அப்புறம் திறந்து பார்த்த உடனே இங்கே பாருங்கள், மசாலாவோட கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இல்லையா. ஒரு கிண்டி விட்டுட்டு இதோட இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாவே ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்க போகிறோம். போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இன்னொரு 5 minutes அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியமான சிம்லையே வைங்க. அனல் தூக்கி விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும், அப்புறம் டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பிளேட் போட்டு மூடி வச்சிடலாமா? பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலாக நான் நேற்று நைட்டு வந்து டியூஸ்டே எனக்கு வீக் ஆஃப் இருந்துச்சு, நல்ல மழை. நைட்டு ரச சாதத்துக்கு நான் இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டியூஷன்லேருந்து வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே அவனை சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உனக்கு பிடிச்ச சாப்பாடு வா பார்க்கலாம். பேக் கழட்டி வச்சுட்டு வா ஜோவின். கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாப்பிடலாம். பாரு, சாப்பிட்றியா? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா.